அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளில் நம்ம நிறைய விஷயத்தை படிப்பினையாக எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளில் நிறைய படிப்பினை எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறில் அவங்களுக்கு அடிப்பட்ட காயத்தை பற்றி வரலாறுல எழுதுகிறாங்க. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் காயமும் சஹாபாக்களின் தியாகமும். இந்த தியாகம் செஞ்ச அளவுக்கு சஹாபாக்கள் என்னதான் செஞ்சுட்டாங்க ரசூலுல்லாவுக்கு அப்படின்னா, ஒரு முறை அப்துல்லா என்ற அரபு நாட்டில் ஒரு வீரன் ஒருத்தன் இருந்தான். சரிங்களா? அந்த வீரன் என்ன செய்கிறான், தன்னுடைய வாளினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓங்கி தாக்குறான், வேகமாக தாக்குறான். அந்த தாக்கம் உருவாகும் போது அந்த தாக்கத்துடைய வேகத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவசம் உடைஞ்சு அந்த கவசத்தில் இருக்க 2 கம்பிகள் போய் வாயில் என்ன செஞ்சிருது, குத்திடுது. குத்துன உடனே அபு உபைதா என்ற சஹாபி வேகமாக போய் அதை கடிச்சு தன்னுடைய பல்லால் கடிச்சு எடுக்க முயற்சி செய்கிறார். அப்படி செய்யும் போது அபு உபைதாவுடைய பற்கள் என்ன செய்யுது, உடைஞ்சிருது. அந்த அளவுக்கு ஆழமாக இது படிஞ்சிருக்கு. இது மட்டுமே இல்லை, இந்த அபூ உபைதா பற்களாக கடிச்சு இழுத்தாலும் ஒரு சமயத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஷிஹாப் என்று ஒருவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஒரு பெரிய கல்லை கொண்டு எறிகிறான். அந்த கல் முகத்தில் பட்டு முகத்திலிருந்து ரத்தம் வடியுது. அந்த இரத்தத்தை கண்ட அபு சயீது குதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை மாலிக் இப்னு சினான் என்பவர் என்ன செய்கிறாரு, வேகமாக ஓடி அந்த இரத்தத்தை குடிக்கிறாரு. இது இந்த கிதாபில் பதிய செய்யப்பட்ட ஒரு வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு. இவ்வளோ தியாகம் செய்கிறாங்க, இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க. இதனால தான் அல்லாஹ் தஆலா சொன்னா, ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, நான் அவர்களை பொருந்தி கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள் என்று. அப்படிப்பட்ட தியாகத்தை செய்தவர்கள், அவ்வளோ பிரியமாக உள்ளவர்கள், ரசூலுல்லாஹ் செய்ய வேண்டும் என்றால் செய்தவர்கள். இப்படிப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். அதே அந்த அப்துல்லாஹ் இருக்கிறானே, அப்துல்லாஹ் இப்னு உமையா, அவன் கடைசி காலத்தில் எப்படி சாகப்படுறான், செத்தான், மரணித்தான் அப்படின்னா, காட்டு விலங்குகளின் கொம்புகளால் கிழிச்சு எறியப்பட்டான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இதே போல் நிறைய வீடியோஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீர சம்பவங்களை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.